வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 18, மனிதருள் வேறுபாடுகள் என்பது தலைப்பு. கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றிற்கு ஏற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் மனிதர்க்கு உண்டாம். தரும் இவற்றில் மாறுதலால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே அவ்வவற்றில் வேறுபாடு. இன்று உலகில் ஏறக்குறைய 800 கோடி மக்கள் வாழ்வதாக தகவல் நமக்கு தெரியும். இவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி வேறுபட்டிருக்காங்கன்னா, ஒரு 7 காரணங்களால் தான் இத்தனை மக்களும் வேறுபட்டிருக்கிறார்கள். ஒன்று, உருவமைப்பு, அவர்களது குணம், அவர்களது அறிவின் உயர்வு, அவர்கள் வாழ்வில் அடைந்துள்ள புகழ், அவர்களது உடல் ஆரோக்கியம், அவர்களது உடல் வலிமை, செல்வச் செழிப்பு. இந்த 7 காரணத்தினால தான் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள். இந்த 7 காரணங்கள் ஏன் வேறுபடுதுன்னா, அதற்கு 16 காரணங்கள் அருட்தந்தை சொல்கிறாங்க. முதல் காரணங்கிறது கருவமைப்பு. எந்த அம்மா அப்பாவுக்கு குழந்தையா பிறக்கிறோமோ அவர்களது தன்மை தான் இதில் அடிப்படையான ஒரு காரணம். அதன் பிறகு நாம் சாப்பிட்ற உணவு அல்லது அம்மா வயிற்றில் இருக்கிறப்போ அவர்கள் சாப்பிட்ட உணவு. அதனால தான் உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். உணவு தூய்மையானதாக மேன்மையானதாக இருந்தால் ஒரு மனிதரின் குணமும் உயர்ந்ததாக தூய்மையாக இருக்கும். அதன் பிறகு நாம் வசிக்கிற காலம், அறிவில் உயர்ந்த காலம் இருக்கும் அப்படின்னா அறிவு வளர்ச்சி சுலபம், அப்போ வாழ்க்கை இனிமையாக இருக்கும். தேசம், எந்த நாட்டில் நம்ம வசிக்கிறோம், வளர்ந்த நாடா அல்லது வளரும் நாடா. அதே போல் நாம் பெற்றிருக்கும் கல்வி, நாம் செய்கிற தொழில், அரசாங்கம், நம்ம தேசத்தில் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, குடியாட்சி முறையா அல்லது டிக்டேட்டர்ஷிப்பா, கம்யூனிசமா, இந்த அரசாங்கம் மனிதர்கள் வாழ்வில் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது, மறுக்க முடியாத உண்மை. அதே போல் கலை, ஓவியம், இசை, அந்த மாதிரி கலைகளில் மனிதர்களுக்கு இருக்கும் திறமையும் அல்லது ரசனை, இதனாலும் மனிதர்கள் வாழ்க்கை வேறுபடும். அதே போல் அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி, வாழ்க்கையில் அவர்கள் அடைய வேண்டிய லட்சியம், அந்த லட்சியத்தை அடைவதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சி, எந்த பருவத்தில் இருக்காங்க, இளமை பருவமா, முதுமை பருவமா, அவர்களுக்கு அமைந்த நட்பு, அதே போல் வாழ்வில் அவர்களுக்கு ஏற்படுகிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவர்கள் ஆராய்ச்சி திறமை, அவர்களது பழக்கம், அந்த பழக்கமே வழக்கமாகி ஒழுக்கம். இந்த 16 காரணங்களால் தான் மனிதர்களுக்கு உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற 7 சம்பத்துகள் அமைகின்றன. அதனால் ஏன் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறோம் என்பதை இந்த கவிதை மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.